வெல்கம் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இதோட பேசிக் ஐடியாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் செட். ஸோ வாட்ஸ் மீன் பை செட் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அவ்வளோதான். கலெக்ஷன். இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அதுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஒரு டேட்டா போட்டு வச்சுருப்போம். இத்தனை கேஜி ஸ்வீட் வாங்கணும், இத்தனை கேஜி ஃப்ரூட்ஸ் வாங்கணும், இத்தனை பேருக்கு இவ்வளோ ட்ரெஸ் எடுக்கணும், சரி, இதுக்கு எல்லாமே ஒரு பட்ஜெட் போடுவோம். தீஸ் ஆல் ஆர் த கலெக்ஷன்ஸ். பட் எந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் மேத்தமெட்டிக்கல்குள்ள வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கலெக்ஷன் ஆஃப், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட், வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸ். வெல் டிஃபைன்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்தியாவில் கேட்டாலும் அந்த கொஷினுக்கு அதுதான் ஆன்சர், அமெரிக்காவில் போயிட்டு கேட்டாலும் அந்த கொஷினுக்கு அதான் ஆன்சர். தட் இஸ் வெல் டிஃபைன்டு. இப்போ நான் உங்களுக்கு கொஷின் கேட்குறேன், நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வேர் அப்படின்னு கேட்குறோன்னா இந்தியாவிலையும் ஒன்று தான், யூஎஸ்ஏவில் போய் கேட்டாலும் ஒன்று தான். தட் இஸ் வெல் டிஃபைன்டு. இந்த மாதிரி எக்ஸாக்டாக ஒரே ஆன்சர் தான் இருக்கணும், அதுக்கு பேர் தான் வெல் டிஃபைன்டு. இந்த மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் மேத்தமெட்டிக்கல் செட்டுக்குள்ளே வரும். அதை உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக தான் கீழே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கு பாருங்க. த கலெக்ஷன் ஆஃப் ஆல் குட் ஸ்டூடெண்ட் இன் எ கிளாஸ் ஆர் கிளாஸ் 11 அப்படின்னு கொடுத்துருக்கு. த கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட். இப்போ நான் போயிட்டு கிளாஸ் 11ல் இருக்கிற ஒரு 4 நல்ல பசங்களை கூப்பிட்டுவாங்க அப்படின்னா, இப்போ அது அந்த அளவுக்கு அதில் கிளாரிட்டி இல்லை. ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம்னா, நல்ல பசங்க அப்படின்னா எல்லாருமே நல்லவங்க தான். இப்போ அது போய் கூப்பிடுற அந்த பர்சன், அவங்களுக்கு யாரு நல்லவங்க நினைக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு வரலாம். அவர் கூப்பிட்டு அதே பசங்களை போயிட்டு நானும் கூப்பிட முடியாது. ஸோ ரீசன் குட் இஸ் நாட் எ வெல் டிஃபைன்டு வேர்டு. அதே மாதிரி தான் பேட், அதே மாதிரி தான் கிளவர் ஸ்டூடெண்ட், பிக் பில்டிங், சரியா? இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட் டிஃபைன்டு. தட் இஸ் வெல் டிஃபைன்ட், நாட் வெல் டிஃபைன்டு அப்படி தான் சொல்லணும். அதுக்காக தான் இங்கே நம்ம இப்படி மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்போ எந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் வரும். அது கீழே பாருங்க, இந்த குட் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டு எடுத்துட்டோம்னா, த கலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ் 11. இப்போ நான் சொல்றேன் 11th போயிட்டு ஒரு 4 பேரை கூப்பிட்டுவாங்க அப்படின்னா யாரும் 10th கிளாஸுக்கு போக போறது இல்லை, 11th தான் போறாங்க. திஸ் இஸ் வெல் டிஃபைன்டு. கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் மேத்தமெட்டிக்கல் செட்டுக்குள்ள வரும். ஸோ இந்த வேர்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், நல்லா பார்த்துக்கணும். சரி, நெக்ஸ்ட் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்து செட்டுக்குள்ள நம்ம எழுதுறோம். ஸோ இது எந்த மாதிரி நோட்டேட் பண்ண போறோம், இதுக்கு எந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு. தட் இஸ் நோட்டேஷன். செட்டை யூஸ்வலாக எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் லெட்டர்ஸ், ஆல்வேஸ் டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர்ஸ், ABCD MNPQ லைக் தட். அதே மாதிரி உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, மேபி ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கலாம், நம்பர்ஸா இருக்கலாம், அந்த மாதிரி. பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், இந்த செட்டுக்கு நம்ம இந்த மாதிரி இருக்கிற பிராக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கர்லி பிராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்லி பிராக்கெட். இந்த பிராக்கெட்டுக்குள்ள தான் நம்ம செட்டோட எலமெண்ட்ஸ் எல்லாமே எழுதுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் செட் பிராக்கெட். இதெல்லாம் சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன். செட்டை எப்படியெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஒரு 2 டைப்ஸாக நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். எப்படி? செட் பில்டர் ஃபார்ம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா என்ன? நான் இப்படி சொல்கிறேன், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் டேஸ் இன் எ வீக் அப்படின்னு ஒரு வேர்டிங்ஸில் எழுதி விட்டுறேன். திஸ் இஸ் செட் பில்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னது? அந்த டேஸ் மொத்தத்தையும் இங்கே நம்ம 7 days எழுதுனோம்னா அதுக்கு பேர் ரோஸ்டர் ஃபார்ம். நான் இப்படி சொல்கிறேன் இல்லைன்னா, த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் 3 prime numbers இப்படி எழுதுறேன். தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் 3 prime numbers அப்படி எழுதுறோன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் தி செட் பில்டர் ஃபார்ம். முடிஞ்சிடுச்சு. அதை ரோஸ்டர் ஃபார்ம் சொல்லும் போது லெட், அதுக்கு ஒரு நேம் கொடுப்போம். இப்போ சொன்ன மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸ்ல அதை செட்டுக்கு உண்டான அந்த கர்லி பிராக்கெட், இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணி த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் 3 prime numbers. prime numbers starts from 2ன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்த prime number 3, அடுத்த prime number 5 இப்படி எழுதுறோமே, இதுக்கு பேரு தான் ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு நம்ம
சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். சரி, இதுல என்னென்ன மாதிரி எல்லாம் டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எம்டி செட் ஆர் நல் செட். இதை பத்தி தெரியும். அந்த செட்டுக்குள்ள எந்த எலமெண்ட்ஸுமே பாசிபிள் இல்லை அப்படின்னா அதுக்கு பேரு எம்டி செட் ஆர் நல் செட்னு சொல்லுவோம். இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எம்டி பிராக்கெட் போட்டு விட்டோம்னா இதுக்கு பேரு தான் எம்டி செட். இந்த மாதிரி சொல்லலாம். ஆர் 5 இப்படி கூட நோட்டேட் பண்ணுவாங்க. இதுக்கு பேரு தான் எம்டி செட். there is no element in the set. இப்போ நான் கேட்குறேன், the collection of 2 heads of human அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. 2 தலை இருக்கிற உங்க ஊர்ல 2 தலை இருக்கிற மனுஷனுங்களை எழுதுங்க, எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா யாரும் தான் இல்லை நம்ம ஊர்ல. ஸோ தட் இஸ் எம்டி செட். இப்படி வர்றது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்டன் செட். இது செகண்ட் டைப். எனது சிங்கிள்டன், அங்கேயே மீனிங் இருக்கு. செட்டுக்குள்ள ஒரே ஒரு எலமெண்ட் இருந்தா அதுக்கு பேரு சிங்கிள்டன் செட். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், ஃபைனட் செட். வாட்ஸ் மீன் பை ஃபைனட் செட் அப்படின்னு வந்தீங்கன்னா, இந்த செட்டுக்குள்ள கவுண்டபிள் எலமெண்ட்ஸ் நமக்கு இருக்கணும். அதாவது 1 2 3 4 5 6 இந்த மாதிரி விரல் விட்டு எண்ண முடிகிற அளவுக்கு நம்பர் இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஃபைனட் செட். அதுதான் இங்க நம்ம டெஃபினேஷனா கொடுத்துருக்கிறோம். ஃபைனட் செட் இஃப் இட் ஹஸ் k elements for some k belongs to w. wனா ஹோல் நம்பர், 0 1 2 3 அந்த மாதிரி. இப்ப இதுல பாத்தீங்கன்னா கார்டினல் நம்பர்னா செட்டுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸை குறிக்கிறது. இப்ப இது செட் ஏன்னு வச்சுக்கோங்க. இதுல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? there is no element. அப்ப நம்பர் ஆஃப் a this is equal to 0ன்னு சொல்லுவோம். அதனாலதான் ஃபைனட் செட் அப்படின்னா எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஹோல் நம்பர் 0 1 2 3 இந்த மாதிரி எண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேரு ஃபைனட் செட். அடுத்து அப்படியே உங்களுக்கு மீனிங் புரியும். இன்ஃபைனட் செட், நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கணும், எண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேரு இன்ஃபைனட் செட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்றோம்னு வச்சுங்களேன். நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 2 3 எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு எப்படி இந்த மாதிரி கார்டினல் நம்பர் எழுதுறது, நம்பர் ஆஃப் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் நம்பர் ஆஃப் n, த கார்டினல் நம்பர் ஆஃப் n, இதுக்குள்ள எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு சொல்ல முடியாது. தட் இஸ் இன்ஃபினிட்டிவ். அதுதான் இங்க சொல்றாங்க. த கார்டினாலிட்டி இஸ் இன்ஃபினிட்டிவ். எதுக்கு? இன்ஃபைனட் செட்டுக்கு. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் செட். ஒன்னும் இல்லை, ஒரு 2 செட்ஸை எடுத்துக்க போறோம். அதுல ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஈக்குவல் செட். இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு டைப் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செட் ஏ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 2 இப்படி. அதே மாதிரி செட் பில இப்படி இருக்கு, 2 1. இங்க இருக்கிற எலமெண்ட்ஸே இங்க இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா we can write a equal to b. இந்த மாதிரி எழுதலாம். a and b are equal set. கூடவே இன்னொன்னு இருக்கு, ஈக்குவலன்ட் செட். அது எப்படின்னா, இப்ப சி ஈக்குவல் டு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏ கமா பி இப்படி இருக்கு. இப்ப நம்ம இங்கவும் 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, இங்கவும் 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்கு. பட் இங்க இருக்கிற எலமெண்ட் வேற, இங்க இருக்கிற எலமெண்ட் வேற. இந்த மாதிரி இருந்ததுன்னா திஸ் ஏ ஈக்குவலன்ட் டு சின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஈக்குவலன்ட் செட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், புரியுதா? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவல் செட்னா அந்த நம்பரே ஈக்குவலா இருக்கணும். தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஈக்குவலன்ட் செட். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது டிஸ்ஜாயிண்ட் செட். இதை பத்தி சொல்ல வேண்டியது இல்லை. டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னா 2 செட் எடுத்துக்கிறோம், அதுக்கு இன்டர்செக்ஷன் போட்டு பார்க்குறோம், there is no எலமெண்ட்னு கிடைச்சதுன்னா அதுக்கு பேரு டிஸ்ஜாயிண்ட் செட். இப்போ இதை எடுத்துக்கங்க, பி அண்ட் சி எடுத்துக்கங்க, பி இன்டர்செக்ஷன் சின்னு போட்டீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் எந்த எலமெண்ட்டும் காமன் கிடையாது. தட் இஸ் எம்டி செட். இந்த மாதிரி இருந்ததுன்னா we can say B and C are disjoint set அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இதை பத்தி தான் நம்ம ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கணும். சப்செட் அண்ட் சூப்பர் செட். ஃபர்ஸ்ட் சப்செட். ஃபர்ஸ்ட் சப்செட் அப்படின்னா அதுவும் ஒரு செட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு. அதை எப்ப நம்ம சப்செட் அப்படின்னு சொல்லுவோம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம இந்தியா எடுத்துப்போம். இந்தியாங்கிறது நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கிற ஒரு கண்ட்ரி. நம்ம கிட்ட நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. அப்போ இங்க இந்தியா அப்படின்னு இருக்குன்னா
இது ஒரு செட்டு இப்படி எடுத்துக்கிறோம். இதுக்குள்ள நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கும். இப்போ ஹரியானா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகான்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே எஸ் இது தமிழ்நாடு, இவ்வளவுதான் இதோட பார்டர், எல்லாமே கிளியரா வெல் டிஃபைன்டா இருக்குது. அப்போ அது எல்லாமே இங்க இருக்குது. தமிழ்நாடு இருக்கு, கேரளா இருக்கு, ஆந்திரா இருக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இப்போ இதுல இங்க இருக்கிற ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா இதோட சப்செட் தான். சப்செட் ஆஃப் இந்தியா எது அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, இது எல்லாமே இந்த ஹோல் செட்டுக்குள்ள இருக்கணும், கண்டெய்ன்ட் ஆகிருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மொத்த எலமெண்ட்டையும் வச்சுட்டு இருக்கே, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சூப்பர் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா சப்செட்டையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிற அந்த செட்டுக்கு பேரு சூப்பர் செட். இதை எப்படி நோட்டேட் பண்றது அப்படிங்கிறது அங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். எப்படி நோட்டேட் பண்றது? இங்க பாருங்க, இப்ப இந்தியாவோட சப்செட் தான் இது எல்லாமே. அப்போ நம்ம இப்படி எழுதலாம், தமிழ்நாடு இஸ் த சப்செட் ஆஃப் இந்தியா அப்படின்னா நம்ம ஒவ்வொரு முறையும் அந்த வேர்டு எழுதிட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு நோட்டேஷன் போடுவோம், திஸ் இஸ் தி சப்செட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பக்கம் எந்த பக்கம் ஓப்பன் ஆகிருக்குதோ தட் இஸ் த சூப்பர் செட். புரியுதா? இதே இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் ஈஸியா சொல்லணும்னா உங்களுக்கு நம்பர் சிஸ்டத்தை பத்தி கிளியரா தெரியும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். வெரி சிம்பிள். சப்செட்டும் ஒரு செட்டு தான். ஸோ ஒரு பெரிய செட்டுக்குள்ள நிறைய இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏ ஒரு செட்டு இருக்கு, 1 2 3 4. பி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 2 3, இவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம், பிங்கிறது ஏவோட சப்செட்டு. அப்ப ஏவுக்கு பேர் என்னது, பியோட சூப்பர் செட்டு. ஸோ எப்படி இதை நம்ம எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ சரியா இஸ் தி சூப்பர் செட் ஆஃப் எதோட சூப்பர் செட்டு, பிக்கு. அப்போ இப்படி எழுதணும். இதுக்கு பேரு இந்த மாதிரி திருப்பணும்னா இதுக்கு பேரு சூப்பர் செட். சப்செட் அப்படின்னா பி இஸ் தி சப்செட் ஆஃப் ஏ. இப்போ இந்த மாதிரி ஈக்குவல் போடுறதா இல்ல இப்படி மட்டுமே எழுதுறதா அப்படின்றது ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டா கிளியர் பண்ணிக்கோங்க. இது பார்த்தோம்னா சப்செட்னு ரீட் பண்ணோம். இந்த மாதிரி எழுதணும்னா திஸ் இஸ் தி ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு ரீட் பண்ணணும். ஸோ சப்செட்டுக்கும் ப்ராப்பர் சப்செட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படிங்கிறத இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். பாருங்க, வாட் இஸ் ப்ராப்பர் செட், அதாவது ப்ராப்பர் சப்செட்னு வரணும், ப்ராப்பர் சப்செட். ஸோ சப்செட்டுக்கும் ப்ராப்பர் சப்செட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி 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 சிம்பிள். இங்க பாருங்க, சப்செட் அப்படின்னா இப்படி இருக்கு, ஏ ஈக்குவல் டு 1 2 3 இப்படி ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். பி ஈக்குவல் டு 1 2 அகெயின் 3 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன எழுதலாம்னா ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி எழுதலாம், ஆர் பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ இந்த மாதிரி எழுதலாம். ஏவுக்கு பி சப்செட்டாவோ இல்ல பிக்கு ஏவே சப்செட்டாவோ இருந்தா கண்டிப்பா ஏ ஈக்குவல் டு பியா தான் இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் செட் ஆயிடும். அது வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்ப நமக்கு எப்ப நம்ம ப்ராப்பர் சப்செட்னு சொல்லுவோம், அடுத்த வேர்டு கீழே இருக்கு பாருங்க, எப்ப நம்ம இம்ப்ராப்பர் சப்செட்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ப்ராப்பர் சப்செட் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த மாதிரி அது நோட்டேட் ஆயிருக்கணும். ஏ கண்டெயின் பி இப்படி எழுதுறோம் அப்படின்னா இந்த நோட்டேஷன் தான் ப்ராப்பர் சப்செட். அப்படின்னா ஆக்சுவலா என்ன மீனிங்னா, ஏவை விட பில ஒரு எலமெண்ட் ஆச்சும் எக்ஸஸா இருக்கணும். இப்ப இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ 1 2 3 இதுக்குள்ளவே நான் 4 அப்படின்னு ஒரு எலமெண்ட்டை ஜாயின் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 அப்படின்னு போட்டேன், ஒரு எலமெண்ட் 4 போட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பில ஏவில் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸை விட அதிகமா இருக்குது, ஏன்றதே பியோட ஒன் ஆஃப் த சப்செட் தான் அப்படிங்கிறது முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேஸ்ல நம்ம ஏவை ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிற கேஸ்ல ஒன்லி சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்லி சப்செட்னா என்ன மீனிங்னா, அதுக்குள்ள ப்ராப்பரும் இருக்குது இம்ப்ராப்பரும் இருக்குது அப்படிங்கறதான் மீனிங். அப்போ இம்ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா என்னது, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இம்ப்ராப்பர் சப்செட் அப்படிங்கிறது வெரி வெரி சிம்பிள். எவ்ரி செட்டுக்கு ஒரே ஒரு செட்டு தான் இம்ப்ராப்பர் சப்செட்டா இருக்கும். அது எதிரானா அதே செட்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்களேன், ஏ அப்படின்னு
ஒரு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க 1,2. இப்போ இதோட சப்செட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கான நோட்டேஷன் தான் இதை அடுத்து கொடுத்துருக்குங்க. பவர் செட் ஆஃப் ஏ, பவர் செட் அப்படின்னு சொல்றது அதுதான். ஸோ இப்போ நம்ம நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இதோட சப்செட் எல்லாத்தையும் எழுதுனீங்கன்னா எத்தனை சப்செட் வரும் நீங்க சின்ன கிளாஸ்ல எழுதியிருப்பீங்க. தட் இஸ் பவர் செட் ஆஃப் ஏவுக்கு பேர் தான் ஆல் த சப்செட்ஸ். எப்படி வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஹோல் செட் போட்டுடணும். இதுல ஒரு எம்டி செட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 எலமெண்டா எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்ஸா எடுத்துப்போம். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்ந்தது பேர் தான் சப்செட் ஆஃப் ஏ. இது மொத்தமே எம்டி செட் இருக்கு, 1 இருக்குது, 2 இருக்குது, 1,2 இருக்குது. இதுல எம்டி செட்டும் ப்ராப்பர் சப்செட் தான், 1ம் ப்ராப்பர் சப்செட் தான், 2ம் ப்ராப்பர் சப்செட் தான். இந்த செட்டே இதுக்குள்ள மறுபடியும் ரிட்டர்ன் வரும் 1,2 எந்த செட்டா இருந்தாலும். ஸோ இது பேரு தான் இம்ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இம்ப்ராப்பர் சப்செட். மிச்சம் இருக்கிற இது மூணுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்செட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அது ஒரு செட்டா இருக்கணும். ஸோ ஒரு ஹோல் செட்டுக்குள்ள இருக்கிற அந்த செட்டுக்கு பேரு தான் நம்ம சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ப்ராப்பர் சப்செட்டை நம்ம நோட்டேட் பண்றதுக்கான நோட்டேஷன் இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்ரி செட் ஆஸ் இம்ப்ராப்பர் சப்செட். அது எதிரானா அதே செட்டு தான், த சேம் செட். புரியுதா? அந்த செட்டே தான் அதுக்கு இம்ப்ராப்பர் சப்செட். ஓகே, இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவர் செட். பவர் செட்ன்றது ஒன்றும் புதுசா இல்லை. இது இங்க நம்ம எழுதியிருக்கோம் பாத்தீங்களா. இதுல 1, 2 2 எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இதுக்கு எத்தனை சப்செட் கிடைக்குமோ அதுக்கு பேர் தான் நம்ம பவர் செட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஜென்ரலா ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் பவர் செட்டை நோட்டேட் பண்றது P ஆஃப் ஏ. திஸ் P ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 பவர் n அப்படிங்கிறது ஜென்ரல் ஃபார்முலா. nன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா the number of elements in A. the number of elements in A. ஏவுல ஒரு m எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னா இங்க வரப்போற ஆன்சர் 2 பவர் m வரும். இப்ப ஏங்கிற செட்டுக்குள்ள 1, 2, 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப நம்மளால எத்தனை சப்செட் இந்த மாதிரி எழுத முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா P ஆஃப் ஏ ஈக்குவல் டு we can write 2 பவர் 3. 8 சப்செட் நம்மளால எழுத முடியும். அதெல்லாம் நீங்க சின்ன கிளாஸ்லயே கூட எழுதி பார்த்திருப்பீங்க. இங்க பாருங்க 2 எலமெண்ட்ஸ் இருந்தது. நம்ம 1, 2, 3, 4 சப்செட்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். தட் இஸ் 2 ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம கிளியரா மைண்ட்ல வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க செட்ஸோட அந்த ஆப்பரேஷன். தட் மீன்ஸ் ஹவு டு ஜாயின் 2 செட்ஸ். நம்ம எப்படி அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே எப்படி 2 எலமெண்ட்ஸ் ஜாயின் பண்ணா நமக்கு ஒரு நியூ எலமெண்ட் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி செட்ஸை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்றது, எப்படி 2 செட்டை நம்ம ஜாயின் பண்ண போறோம் அப்படிங்கறதான் இந்த கண்டென்ட்ல பார்க்க போறது. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செட்ல இருக்கிறது யூனியன். ஸோ இதை நான் சொல்ல வேண்டியதே இல்லை. யூனியன்னா கம்பைன் பண்றது. ஒரு 2 செட்டை எடுத்துட்டு நம்ம சேர்த்து எழுதுறது. ஸோ அதுக்கான நோட்டேஷன் இதுதான், ஏ யூனியன் பி. ஸோ இதுக்குள்ள ஒரு எலமெண்ட் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் வரணும்னா அந்த எக்ஸ் அப்படிங்கிற எலமெண்ட் கண்டிப்பா ஏல இருக்கணும் ஆர் பில இருக்கணும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்தா கூட போதும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு B. This is A union B. For example, set A இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1,2. Set B just 3. Then what is the A union B அப்படின்னு போட்டீங்கன்னா ஸோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்தாவே போதும். அப்போ 1, 2, 3. This is A union B. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாவே புரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன்னா அதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். திஸ் இஸ் நோட்டேஷன் ஃபார் ஏ இன்டர்செக்ஷன் பி. இன்டர்செக்ஷனுக்கான நோட்டேஷன் இதுதான். ஸோ இன்டர்செக்ஷன்ல இந்த கண்டிஷன் இங்க ஆர், பட் இங்க என்னதுன்னு பாத்தீங்கன்னா அண்ட். ஸோ இதுக்கான மீனிங் உங்களுக்கு புரியும். இந்த இன்டர்செக்ஷனுக்குள்ள ஒரு எலமெண்ட் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் வரணும்னா this x must be belongs to a and also b. இப்போ இதே ஃபங்க்ஷன் நம்ம a செட் இப்படி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. a ஈக்குவல் டு 1, 2. அடுத்து பாத்தீங்கன்னா b ஈக்குவல் டு 2,3. இப்போ வாட் இஸ் a இன்டர்செக்ஷன் b அப்படின்னா இது ரெண்டுத்துலயுமே இருக்கிற அந்த எலமெண்ட் மட்டும்தான் இன்டர்செக்ஷனுக்குள்ள வர முடியும். ஸோ இப்போ பாருங்க
ரெண்டுத்துலேயும் இருக்கிற ஒரே ஒரு எலமெண்ட் எதுறானா அங்கே 2 மட்டும்தான். ஸோ அதுக்காக தான் இப்படி நம்ம எழுதியிருக்கோம். திஸ் 2 பிலாங்ஸ் டு ஏ அண்ட் ஆல்சோ திஸ் 2 பிலாங்ஸ் டு பி. அந்த 2 இருக்கிற இடத்துல தான் இங்கே எக்ஸ் இருக்கு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் காம்ப்ளிமெண்ட். இட் இஸ் நோட்டேட்டட் பை ஏ டேஷ்னு போடுவாங்க, இல்லை ஏ பவர் சி அப்படின்னு போடுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிவர்சல் செட் வேணும். இப்போ யூனிவர்சல் செட் அப்படின்னா எல்லா எலமெண்ட்ஸும் அதில் இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை. 1 2 3 4 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற எலமெண்ட்டே இன்னொரு செட்டில் இருக்கலாம், அந்த ஏ அப்படிங்கிற செட்டில், இல்லை இதை விட கம்மியாக தான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற செட்டு மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும் இந்த யூனிவர்சல் செட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தா. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏன்னா உங்களுக்கு மீனிங் தெரியும். ஏவை தவிர்த்து மிச்சம் என்ன இருக்குதோ அதுதான். தட் இஸ் ஏ பவர் சி ஆர் ஏ டேஷ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ள ஒரு எலமெண்ட் வருது அப்படின்னா என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க. திஸ் எக்ஸ் மஸ்ட் பி பிலாங்ஸ் டு யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட்ல கண்டிப்பா இருக்கணும். பட் தட் சேம் எலமெண்ட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. கண்டிப்பா ஏவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு ஏவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் அங்கே விட்டுட்டீங்கன்னா 1 இருக்கு 2 இருக்கு. ஸோ 1 2 விட்டுட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் அங்கே வரப்போகுது. மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3யும் 4ம் தான். ஸோ இது மட்டும்தான் நமக்கு இப்போ அந்த காம்ப்ளிமெண்ட் செட்ல வரும். ஏ காம்ப்ளிமெண்ட் தட் மீன்ஸ் ஏவை தவிர்த்து மிச்சம் இருக்கிறது, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ். திஸ் ஆல்சோ கிட்டத்தட்ட இது மாதிரி தான், காம்ப்ளிமெண்ட் மாதிரி தான் இது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு ஆப்ரேட்டர் தான். பாருங்க டிஃபரன்ஸ், ஏ டிஃபரன்ஸ் பின்னு சொல்லலாம், இல்லை இதை படிக்கும்போது இந்த மாதிரி ஏ டிஃபரன்ஸ் பின்னு சொல்லலாம், இல்லைனா ஏ மைனஸ் பின்னு கூட ரீட் பண்ணலாம். அது உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு பொறுத்து. இப்போ இதே கான்செப்ட் தான். இது எப்படின்னா ஏ அப்படின்னு ஒரு செட் எடுத்துக்கிறீங்க, 1 2 3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு ஒரு செட் எடுத்துக்கிறீங்க, 1 3 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐ நீட் ஏ மைனஸ் பி ஆர் ஏ டிஃபரன்ஸ் பி. என்ன மீனிங்னா பி செட்ல இருக்கிற எந்த எலமெண்ட்டும் இங்க வந்துடக்கூடாது, அவ்வளவுதான். அதனால தான் இங்க ஏன்ற ஒரு எலமெண்ட் வருதுன்னா திஸ் ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி. பில கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஆனா எங்க இருக்கணும், அது ஏவில் இருக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஏ மைனஸ் பி வேணும்னா பில என்னென்ன எலமெண்ட் இருக்கோ அதை கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணிடணும். 1 3 இங்க என்ன இருக்குது, 1 இருக்குது 3 இருக்குது, ஒமிட் பண்ணிடுங்க. ஸோ இதில் இல்லாதது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் இருக்கு. ஸோ ஏ மைனஸ் பி திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூலுக்காக வச்சிருக்கிறது. தட் இஸ் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். அது என்னது சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்? இந்த மாதிரி நோட்டேஷன் போடுவாங்க. ஏ டெல்டா பி அப்படிங்கறதான் ஃபார்மேஷன். இது எப்படி கிடைக்கும்னா ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. யூனியனும் தெரியும், இன்டர்செக்ஷனும் தெரியும், எப்படி மைனஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் செட்ஸ்ல இருக்கிற மேஜர் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.